எல்லாருக்கும் வணக்கங்க. புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை அழுத்திட்டு கோயில் மணி போல ஒரு பெல் ஐக்கான் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல காமிக்கும். அதை தொட்டு விட்டீங்கன்னா இனி நான் என்னென்ன பதிவுகள் வருங்காலத்துல போட போறேனோ அதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். பச்சரிசி கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போறேன். அது பாத்தீங்கன்னா அதுக்கு பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. தேங்காயும் வெல்லத்தையும் அடைச்சு செய்யறதுக்கு பேரு பூர்ண கொழுக்கட்டை. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். பச்சரிசி 2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை 1/2 கப், ஏலக்காய் பொடி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. இப்போ பச்சரிசி இருக்கு இல்லையா, அது நல்லா அலசிட்டுங்க. 2 கப்புனா அதுக்கு ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊத்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊறிச்சுனா கூட பரவாயில்ல. 3 மணி நேரம் ஆயிடுச்சு மறந்துட்டோமேன்னா கூட கவலை இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம அதை அரைக்கத்தான் போறோம். இப்ப பாருங்க, நான் அப்படி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கிறேங்க. இப்போ ஊற வச்ச தண்ணியை நம்ம தூக்கி எறிய வேண்டாம். ஏன்னா நல்லா அலசிட்டு தானே வச்சிருக்கோம். அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்லா சத்து இருக்கும், நல்ல சுவையும் இருக்குங்க. அதனால அதையே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற வச்சிருக்கோம் இல்லையா. தண்ணி எல்லாம் உறிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு 2 இல்லாட்டி 3 டம்ளர் தண்ணி தான் இருக்கும் நமக்கு ஊற வச்ச தண்ணின்னு பார்த்தீங்கன்னா. அது முழுக்கவே ஊற்றி அரைச்சா கூட ஓகே. ஆனால் மிக்சி ஜாரில் என்னென்னா பொங்கி தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். கொஞ்சம் ஊற்றி நம்ம அரைச்சிட்டு மீத தண்ணி கூட வேணா சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடுறேங்க. நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கணும். எப்படி கோலத்துக்கு மாவு போடுறோம் அந்த மாதிரி மாவா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மாவு பார்த்துடலாமா. பாருங்க நல்லா தண்ணியா இருக்கு. இவ்வளோ தண்ணியா அரைக்கணுமான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நல்லா தண்ணியா அரைக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இங்கே பாருங்க, நம்ம கோலத்துக்கெல்லாம் எப்படியும் மாவு அரைப்போம் இல்லை, அப்படியே நெலிக்கோலம் எல்லாம் போடுவோம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி. அப்புறம் நான் பாருங்க அடுப்பை பற்ற வச்சுங்க, ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் இப்போ அரைச்ச மாவை கொட்டிக்கலாங்க. கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், கட்டி பிடிக்காம. நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இதுல என்னன்னா கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கணும். நான் கடவுளுக்கு படைக்கிறதுனால நெய் சேர்க்கிறேன். இப்போ நீங்க நினைப்பீங்க, நான் எங்களுக்கு ஆஃபீஸ் எல்லாம் போக வேண்டிய வேலை இருக்கு, 2 மணி நேரம் ஊற வச்சு அதை அரைக்கலாம் நேரம் இல்லை, இன்ஸ்டன்டா ஏதாவது சொல்லுங்க மேடம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இடியாப்ப மாவு கடையில் விற்கிறாங்க. ரைஸ் ஃபிளார் இல்லாட்டி இடியாப்ப மாவு வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கும், நல்லா நைஸா இருக்கும். அது வாங்கிட்டு இப்படி கரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி கரைச்சிட்டுங்க. நான் சொன்ன மெத்தட்ல எவ்வளவு தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க மாவை. இப்போ பாருங்க எப்படி கெட்டி ஆயிட்டு வருது பாத்தீங்களா. இது கட்டி கொஞ்சம் டைட்டா இருக்கும். உங்களுக்கு கிளற முடியலன்னா கூட கவலைப்படாதீங்க. நம்ம எப்படி இருந்தாலும் கையால பிசைஞ்சுதான் நம்ம பூர்ணத்தை நிரப்ப போறோம். இது இன்னும் நீங்க இப்போ கட்டி ஆயிடுச்சு கெட்டி ஆயிடுச்சு இறக்கலாமேன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இங்க பாருங்க வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல, அதெல்லாம் மாறணும். அந்த வெள்ளைய மாறிட்டுங்க நல்லா வெந்து ஒரு மாதிரி பந்து மாதிரி தானாவே உருண்டு வரும். அது வரைக்கும் இப்ப தொட்டோம்னா அப்படியே ஒட்டுது இல்ல, இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. பாருங்க பந்து மாதிரி சுருட்டி வந்துருச்சு. இப்ப பாருங்க தொட்டா ஒட்டலை பாருங்க கையில. பாருங்க ஒட்டலை இல்ல, இந்த மாதிரி வரணும். இது பக்குவமா இருக்கு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சு இறக்கி வச்சிடுறேங்க. இப்போ நம்ம அதை ஆற விட்டுடலாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம அடுப்பு பற்ற வச்சுங்க. நம்ம இட்லி பானையில கொஞ்சம் தண்ணி ஊற்றி, எப்படி இட்லிக்கு வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்க அடுப்புல வச்சிடலாம். அதை வச்சுட்டுங்க, இங்க பாருங்க இட்லி தட்டுல வாழை இலை இப்படி நறுக்கி வச்சுக்கணும். அடித்தட்டு வச்சிடறேன், இலையோட வைக்கணும். 2வது மேல் தட்டு வச்சு கொஞ்சம் அது இலகட்டும். அந்த வாழை இலை இலகணும், அந்த மனம் வரணும். அதுல இருக்கக்கூடிய சத்து நமக்கு கிடைக்கும் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது. இப்போ இந்த மாவுல ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டாலும் போடலாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். நான் சால்ட் போடலை, பட் சால்ட் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாவு நம்ம போடும்போது நல்ல வெள்ளை வெளையர்னு இருந்துச்சு. இது கிளறி பாருங்க ஒரு மாதிரி கிரீம் கலர்ல வந்திருக்கும் பாருங்க. இது இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு. எதுக்குன்னா அந்த பக்குவம் தெரியணும் இல்லையா, ஒரு மாதிரி லைட் கிரீம் கலர்ல வந்துடும். அடுத்தது பூரணம் ரெடி பண்ணும். இப்போ உங்களுக்கு நான் வெல்லத்தை பயன்படுத்தலை. நான் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 100% ஆர்கானிக் நாட்டு சக்கரை. இதுல சுக்கு கலந்துருக்கு. நான் காஃபி டீ எல்லாத்துக்குமே ஆர்கானிக் நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துறேங்க. அதுல கல்லு மண் எதுவுமே இருக்காது, சுக்கு மட்டும் கலந்துருக்கும். நம்ம வேணும்னா நாட்டு சக்கரை வாங்கிட்டு சுக்கு அரைச்சு ஒரு லிமிட்டா கலந்து வச்சுக்கிட்டோம்னா நல்ல மனமா இருக்கும். டீ எல்லாம் நல்ல மனமா இருக்குங்க. இது என்ன தெரியுமா, இது அப்படியே போடுறேன். அப்படி இல்லை நீங்க நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் தான். இப்போ இது இந்த நாட்டு சக்கரை போட்டு செய்யறது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாங்க. சுகர் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம், நல்லா தாராளமா சாப்பிடலாம்.
இப்போ இல்ல வெல்லத்துல செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெல்லம் வந்து நான் சொன்ன அளவே 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி விட்டுட்டுங்க பாகு காய்ச்சிக்கோங்க. பாகு காய்ச்சிட்டு வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து அதுல ஏலக்காய் சேர்த்து கிளறி விட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த நாட்டு சக்கரை நான் பயன்படுத்துறதுனால இங்க பாருங்க, நான் கொப்பரை தேங்காய் தான் பயன்படுத்துறேன். கொப்பரை தேங்காய், நாட்டு சக்கரை இதெல்லாம் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது, நமக்கு கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கும், அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். ஏன்னா வேக வைக்க போறோம் இல்லையா. பொதுவாகவே நான் சொல்லுவேன் உங்களுக்கு வழக்கமா இந்த தேங்காயை வந்து வேக வச்சா அது வந்து உங்களுக்கு ஃபேட்டா மாறக்கூடிய இருக்கு. அதிகமா சர்க்கரை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் வந்து நார்மலா சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தூள் வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க. இப்போ ஏலக்காய் தூள் வந்து நிறைய பேருக்கு அம்மி இருக்கும், கிராமத்தில் அம்மியில நல்லா நுணுக்கிப்பாங்க. அது எப்படி நுணுக்குவாங்கன்னா அதுவும் ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க கிராமத்தில். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு சக்கரை எடுத்துப்பாங்க, ஒரு 3-4 ஏலக்காய் வச்சுட்டு அப்படியே நல்லா நுணுக்குவாங்க. இப்போ நம்ம மிக்சி சின்ன ஜாரில் அரைக்கணும்னா கூட என்ன பண்ணும், கொஞ்சம் நீங்கள் வந்து எப்போவுமே ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு 10 ஏலக்காய் போல் போட்டு சும்மா 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி 1 டீஸ்பூன் சர்க்கரையை போட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைச்சிரும், ரொம்ப சீக்கிரம் அரைச்சிரும். அது நுணுக்கி நம்ம எப்போவுமே வச்சுக்கலாம். இப்போ வந்து பூரணம் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பூரணம் வந்து இப்படி மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பும் இந்த பூரணத்தோட வேக வச்சு நல்லா வேக வச்சு இதுல சேர்த்துப்பாங்க. இல்ல பயத்தம்பருப்பையும் வேக வச்சு சேர்க்கிறவங்களும் இருக்காங்க. பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு பூரணத்தை நிரப்புறவங்களும் இருக்காங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டாச்சு 3 வெரைட்டி வச்சிருக்கேங்க பாருங்க. இந்த மாதிரி ஒண்ணு, இந்த மாதிரி ஒண்ணு, அப்புறம் இந்த மாதிரி முக்கோண வடிவில் ஒன்று வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் உள்ள மொதல் தடவை மட்டும் தடவிக்கலாங்க. கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி வச்சு இந்த வால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷேப் வர்றதுக்காக. இதில் இந்த பூரணத்தை நான் நிரப்புறேன். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் பகுதியும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இது மெதுவாக எடுக்கணுங்க. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குல்ல பாருங்க. இப்போ இந்த அச்சு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம என்ன பண்ணணும்னா கையால் எப்படி செய்யணும்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் தொட்டு நடுவில் இந்த பெருவிரல் வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, அந்த பெருவிரலாலேயே கிண்ணம் போல் நம்ம செய்யணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக பண்ணிக்கணுங்க. நல்லா பெருசாக கிண்ணம் போல் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இதில் பூரணம் வச்சுக்கலாம். இப்போ குடுமி போல் ஒரேடியாக சேர்த்து இங்கே சென்டரில் கொண்டு வந்துடணும். பாருங்க, இப்படி கொண்டு வந்துடணுங்க. இன்னொரு வடிவத்தில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. பூரணத்தை இங்கே கொஞ்சம் பார்த்து வச்சிருங்க. அப்புறம் இதை எடுத்து இப்படி மூடணும், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம கொழுக்கட்டை டிசைனா பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த இட்லி பானையில் நம்ம இலை வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தோம் இல்லையா, நல்ல மணமா இருக்குங்க அந்த இலையோட மனம். அதோட சத்தும் நமக்கு இந்த கொழுக்கட்டையில ஏறும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வேகறதுக்கு. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு நடுவுல பார்த்தேங்க, நல்லா வெந்திருக்கு. இப்ப அடுப்பு அணைச்சு எடுத்துங்க. பாத்தீங்கல்ல, உங்களுக்கு டிசைனா கொழுக்கட்டை. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.